12 லட்சம் தள்ளுபடி என்பது மத்திய தர வர்க்கத்துல எவ்வளவு பேருக்கு பெனிஃபிட் கிடைக்கும் என்பதை உடனடியா ஒரு அரை மணி நேரத்துல அந்த அம்மா பட்ஜெட் அறிவிச்ச ஒரு அரை மணி நேரத்துல புள்ளி விவரங்கள் பல ஊடகங்கள்ல வந்துருச்சு. மொத்தம் 139.6 கோடி மக்கள், கிட்டத்தட்ட 440 கோடி மக்கள். இந்த 140 கோடி மக்கள்ல 2.1 கோடி மட்டும்தான் இந்த 12 லட்சம் தள்ளுபடி சமாச்சாரத்திற்கு வருபவர்கள். அதாவது மாதம் 1 லட்சம் ரூபாய் வருமானத்தை உத்தரவாதப்படுத்தியவர்கள். ஸ்டாண்டர்டு டிடக்ஷன் அப்படின்னு ஒரு 75,000 இருக்கு. 12.75 12,75,000 கோடி ரூபாயில சலுகை அனுபவிக்க போகின்ற இந்திய மக்கள் எவ்வளவு பேர்? ஆடிட்டருங்க 3 பேர் பேட்டி கொடுத்தாங்க. ஒருத்தர் தெளிவா சொல்லிட்டாரு, 2.1 கோடி, 1.96 கோடி, 1.74 கோடி. இந்த 3 புள்ளி விவரங்கள்ல நீங்க ஆவரேஜா 2 கோடி பேர் வச்சிருங்க. நாம 140 கோடி பேர்ல 2 கோடி பேருக்கு ஒரு அறிவிப்பை வரவழைச்சிட்டு அத ஒரு மிகப்பெரிய சாதனையாக ஒரு பட்ஜெட்ல அறிவிக்கப்படக்கூடிய ஒரு மோசமான நிதி அமைச்சர் யாருன்னு கேட்டா இவங்க தான். ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னு சொன்னா, ஒரு 2011-12 காங்கிரஸ் ஆட்சி, பொருளாதார அறிஞர் வெங்கடேஷ் ஆத்திரையா அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, 28,500 கோடி ரூபாய், 28,500 ஒரு மாசத்துக்கு 28,500 ரூபாய் இருந்தாதான் நகரத்திலேயோ கிராமத்திலேயோ 2 வேளை 3 வேளை உணவு இல்லை, 2 வேளை உணவு உண்ண முடியும். ஆகவே 26,000 ரூபாய் மாதம் கொடுங்கள் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. 10 ஆண்டு காலமாச்சு பிஜேபி ஆட்சிக்கு வந்து. இந்த பட்ஜெட்ல கூட 26,000 ரூபாய் மாதம் என்கின்ற அந்த குறைந்தபட்ச சம்பளத்தை உறுதி செய்யாத பட்ஜெட் இந்த பட்ஜெட். நான் இப்ப சொல்றது இது எனக்கும் ராஜவேலுக்கும் உள்ள பிரச்சனை அல்ல. 140 கோடியில 2 கோடி பேர் போனா 138 கோடி பேர். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிடக்ஷன் தள்ளுபடி அல்லது சலுகை கொடுக்கறதுனால அந்த பணம் புழக்கத்துக்கு வரும்ன்றார். இப்ப என்ன மாதிரி ஆளுங்க என்ன பண்ணா, அது பேங்க்ல போடுவாங்க. வட்டி அதிகமா இருக்கிற ஒரு பேங்க்கு வேணா மாத்திக்குவேன். போஸ்ட் ஆபீஸ்ல வட்டி அதிகம்னா போஸ்ட் ஆபீஸுக்கு போவேன். இன்னொரு பேங்க் அதிகமா கொடுத்தா அந்த பேங்க்கு போவேன். ரொம்ப காசு ஆசையா இருந்தா தனியார் நிறுவனத்துல கொடுத்து ஏமாந்துருவேன்.